பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறேன். உங்களோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களில் சில விஷயங்கள் நம்மை மிகவும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி நான் உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். தேவன் அதை பற்றியான என்னிடம் பேசின சில வார்த்தைகளை உங்களோடு கூற விரும்புகிறேன். நாம் வீட்டிலே இருக்கிறோம், வெளியில் செல்ல முடியவில்லை, வேலைக்கு போக முடியவில்லை, கம்பெனிக்கு போக முடியவில்லை, சின்ன சின்ன தொழில் செய்து கொண்டிருந்த மக்கள் அந்த தொழில்களை பார்க்க முடியவில்லை. இன்னும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணவர்களாகட்டும், கார்ப்பரேட் கம்பெனிகளாகட்டும், எல்லாவற்றையும் மூடிவிட்டு நாம் அனைவரும் வீட்டிலேயே இந்த வைரஸ்க்கு பயந்து உட்கார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. கொள்ளை நோய் வந்திருக்கிற இந்த நாட்களிலே, தேசத்தில் உள்ள எல்லா செயல்பாடுகளும் முடக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே தினம் தினம் சம்பாதித்து தான் நான் சாப்பிட வேண்டும். தினம் என்னுடைய வருமானம் என்பது நான் செய்கிற தொழில் மூலமாகத்தான் எனக்கு வரும். இல்லை, நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆகட்டும், சின்ன தொழில் ஆகட்டும், நான் வெளியில் போனால்தான் அன்றைக்கு எனக்கு வருமானம், அதை வைத்து தான் நான் சாப்பிட முடியும். என்னை இல்லாவிட்டால் என்னையோ என் குடும்பத்தையோ கவனிக்க யாரும் இல்லை என்று சொல்லி எத்தனையோ தேவ பிள்ளைகள் நீங்கள் வேதனையோடு இருந்திருப்பீர்கள். இன்னும் தேவனிடம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவனிடம் உங்களுடைய அது விண்ணப்பமாக இருக்கலாம், வேண்டுதலாக இருக்கலாம். பயப்படாதீங்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தேவன் நம்முடைய தேவன் பைபிள் எழுதப்பட்டிருக்க பூமியும் அது நிறையும் என்னுடையது என்று சொல்லி, நம்முடைய தேவன் யார் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்முடைய தேவன் நம்முடைய அப்பா என்று சொல்லி. நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்திலே பெரிய கோட்டீஸ்வரர்களுடைய பிள்ளைகளோ, மிகப்பெரிய பணக்காரருடைய பிள்ளைகளோ, இல்லது பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அல்லது அதிகாரத்துக்குட்பட்ட அதிகாரிகளுடைய பிள்ளைகளோ, ஒரு மந்திரிமார்கள், அரசியல்வாதிகள் பிள்ளைகளோ ஒருபோதும் தன்னுடைய தேவைகளுக்காக பயப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இந்த தேவைகளை நான் இந்த தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய நிலை என்னுடைய தகப்பன் என்னை வைத்திருக்கவில்லை. அவர் மிகவும் செல்வந்தராக இருக்கிறார், அவரிடம் எல்லாம் அதிகாரம் இருக்கிறது, அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். நாமும் அப்படித்தான். நாம் பரலோக தகப்பன், பூமிகளுக்கெல்லாம் அவர் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவருடைய அதிகாரத்தின் கீழ் தான் இந்த பூமியை இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. காற்றையும் கடலையும் அமர்த்த அவரால் முடியும். அவர் சொன்னால் எல்லாமே கேட்கும். எல்லாம் அவர் சொல்படித்தான் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நாம் நிறைய நேரங்களில் சிந்திக்காமல் போய்விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படித்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நாம் சிந்தித்தோமானால், நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக கூட அவரிடம் போய் கெஞ்சி கொண்டு நின்று கொண்டிருக்க மாட்டோம். நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில், தேவனை உண்மையாக தேடி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை உண்மையாக தேடுகிற பிள்ளைகள், தேவனை தன்னுடைய அப்பாவாய் யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் போதுமானவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் ஒருபோது உங்கள் தேவைகளுக்காக கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், அவர் நன்மை செய்கிறவருக்கும் தீமையான இருவருக்குமே ஒரு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். தன்னை தேடாதவர்களை கூட போஷிக்கிற தேவன், தன்னை மறுதளிக்கிறவர்களை இந்த உலகத்திலே பாருங்கள். இந்த மழை பெய்தால் மழை நல்லவர்கள் இருக்கும் இடத்தில் மட்டும் பெய்யாது. மழைக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது. மழையுடைய குணம் என்பது எல்லாருக்கும் தன்னை கொடுப்பது, அந்த நீரை எல்லா பூமியின் முழுவதும் அந்த நீரை கொடுப்பது மழையுடைய தன்மை. அப்படித்தான் தேவன் தன்னுடைய படைப்பை அப்படித்தான் வைத்திருக்கிறார். பாருங்கள், மழையை இப்படித்தான் நீ பெய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிடவில்லை. எங்கெல்லாம் என்னை ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறார்களோ அங்கே மட்டும் போய் பெய்துட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுப்பதில்லை. நம்ம இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், கடிகள் தரும் எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்கள் எல்லாம் போயிட்டு எங்கெல்லாம் என்னை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னை கடவுள் என்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் கனி கொடுங்கள், அவருடைய தோட்டத்தில் மட்டும் காய் வையுங்கள், அவருடைய தோட்டத்தில் மட்டும் இந்த விளைச்சலை கொடுங்கள், அவர்களுக்கு மட்டும் இந்த உணவை கொடுங்கள், அவர்களுக்கு மட்டும் இந்த நீரை கொடுங்கள் சொல்லி இயற்கைக்கு கூட தேவன் அப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுக்கவில்லை. நம் தேவன் இயற்கையை படைத்தவர் அவர் தான் இல்லையா? அந்த இயற்கை உலகத்தில் உள்ள எல்லா நம்மளை போஷிக்கிற எல்லா ஆகாரத்திற்குரிய பொருட்களையும், நீரையும், காற்றையும், நிலத்தையும் படைத்தவர் அவரை ஒருபோதும் அவர் கூட அப்படி எதற்குமே அதிகாரம் சொல்லவில்லை, அப்படி கட்டளை கொடுக்கவில்லை. அவை எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தருகிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவனை நாம் தேடினால் மட்டும், உண்மையாக இருந்திருந்தால் மட்டும், நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு செய்வார். இல்லைவிட்டால் நம்மளை கைவிட்டு விடுவார் என்று நாம் நினைப்பது மிகவும் தவறான காரியம். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்களாம், என்றைக்கு மிகவும் நல்லவர்களாம் பரிசுத்தமாக இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறோம்.
அவர் எல்லா நேரங்களிலும் நமக்கு போதுமானவராக இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த காலத்தில் மட்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பாருங்கள், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் சந்தேகப்படலாம். ஐயோ, நாளைக்கு எங்கள் நிலைமை என்னவாக போகிறதோ, நாளைக்கு எங்களை யார் போஷிப்பார்கள், நாளைக்கு இந்த காரியத்தை நாங்கள் எப்படி செய்வோம், நாங்கள் எப்படி சாப்பிடுவோம், நாங்கள் எப்படி வேலைக்கு போவோம், எங்கள் கடனை எப்படி எல்லாம் அடைப்போம், எங்கள் வீட்டு வாழ்க்கை எப்படி கொடுப்போம் என்று சொல்லி தவித்து கொண்டிருப்பார்கள் சுற்றியுள்ளவர்கள். அதை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் பயந்து போய், ஐயோ, உலகமே வேறு யாரோடைய கட்டுப்பாட்டில போகிறது என்று சொல்லி இந்த உலகத்தை ஆண்டவருடைய கையில யாரோ பறித்து கொண்டது போலவே நாம் ஃபீல் பண்ணுகிறோம். பாருங்கள், தேவனுடைய காரங்களிலிருந்து இந்த உலகத்தையும் உலகத்தில் நடப்ப எதையும் மாற்றுவதற்கு எந்த சக்தியும் அவரோட பெரியதாக ஒன்றுமே கிடையாது. அவர்தான் பெரியவர், அவர் மட்டுமே பெரியவர். அவருடைய கையிலிருந்து இந்த இயக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு பெரிய சக்தியும் கிடையாது. அவர் தான் இதை படைத்தார், அவர் தான் இயக்கிக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கைகளில் தான் எல்லாம் இருக்கிறது, அவருடைய கையில் தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் யாரிடம் இப்பொழுது போய் கேட்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் யாரிடம் போய் இப்பொழுது பேச வேண்டும் தெரியுமா? எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிற நம்முடைய தகப்பனிடத்தில் தான் நாம் போய் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்காமலே அவர் உங்களை போஷிக்கிற தேவன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும் போதோ, அந்த சந்தேகம் வரும்போதும் நீங்கள் உங்கள் தகப்பனிடம் நேராக போறீங்க. அப்பா, நீங்கள் தான் அந்த உலகத்தை போஷிக்கிறீர், இந்த உலகத்தை காப்பாற்றுகிறீர். பறவைகளுக்கும் உலகத்தில் வாழுகிற கடலில் வாழுகிற மச்சங்களுக்கும் மீன்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிக்கிறீர். ஏன் சிறு பூச்சிகளிலிருந்து புழுக்களிலிருந்து சின்னஞ்சிறிய உலகத்தில் உருவாகிற கண்ணுக்கு தெரியாத எல்லாவற்றையும் ஒரு போஷிக்கும் போது, அவருடைய சாலையில் படைத்த மனிதர்களாகிய நம்மை நேசித்து படைத்த நம்மை, அவருடைய சொந்த ரத்தத்தை விலைக்கிறைவாக கொடுத்து மீட்டுக்கொண்ட நம்மை ஒரு போஷிக்காமல் இருப்பாரா? நம்ம கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவன் நம்மை போஷிக்க போதுமானவர். நாம் அதை நம்ப வேண்டும். நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்தை கொடுத்து பயந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், ஐயோ, இந்த உலகம் முழுவதும் கொலை நோய் வந்துவிட்டது, இது இப்படி இருக்கும்போது சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னை அடுத்த வேளை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், அந்த சட்டங்களை கூட மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை அழுதிருக்கலாம், ஆண்டவரே, இது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்காக சட்டங்களை மாற்றக்கூடியவர், உங்களுக்காக அந்த உலகத்தில் இயக்கங்களை அவர் மாற்றுவார், உங்களுக்காக அந்த உலகத்தில் சட்டங்களை திருத்துவார். என்றால் நீங்கள் விசேஷமானவர், அவருடைய பிள்ளைகள். நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நமக்காக தேவன் சட்டங்களை திருத்துவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தேவை இருப்பின் ஒரு சட்டம் மாற்றப்படும். இந்த தேசத்தில் ஒரு சட்டம் ஒழுங்குக்கு வரும். உங்கள் தேவைக்காக அந்த சட்டமே மாற்றப்படும். தேவன் அதை செய்ய போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எந்த தேவைக்காகவும் எந்த மனிதனும் போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அப்படி நிற்கும் பட்சத்தில் அந்த மனிதர்கள் செய்கிறேன் என்று சொல்லுபவர்கள் கூட நாளைக்கு உங்களை கைவிட்டுவிட்டு போய்விடலாம். நான் இதை உங்களுக்கு அப்படி செய்கிறேன், உங்களுக்கு இப்படி செய்கிறேன், உங்களை காப்பாற்றுகிறேன், உங்களுக்கு தேவைகள்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அநேகம் பேர் வருவார்கள். ஆனால் பாருங்கள், திரும்பி பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் ஓடிவிடுவார்கள். நீங்கள் சொன்ன மனிதன் எங்கென்று போய் தேட வேண்டும். ஆனால் அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மனமாற மனிதன் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு என்னுடைய சிறிய சாட்சி ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த 2019 வருடத்திலே நான் பாருங்கள், பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியலி ஒரு மிகப்பெரிய சரிவு எனக்கு ஏற்பட்டது. அது முக்கியமாக நான் தேவனுடைய ஊழியத்திற்காக முழுவதுமாய் நான் அர்ப்பணித்த பிறகு, ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை தவிர நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் அவருக்காக என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த பிறகுதான் இந்த பிரச்சனை எனக்கு உருவானது. பொருளாதாரத்தில் மட்டும் சரிவு கிடையாது, என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனது. நான் நம்பியிருந்த அத்தனை பேரும் அவர்கள் நம்பிக்கையை எடுக்கும்படியாக என்னை விட்டு போனார்கள். என்னுடைய சொந்த பந்தம் அத்தனை பேர் முன்பாகவும் நான் நிராகரிக்கப்பட்டவளாய் ஒதுக்கப்பட்டவளாய் இருந்தேன். எனக்கு இதையெல்லாம் ஏன் நடக்கிறது என்றே தெரியவில்லை. நான் நினைத்தேன், ஆண்டவருக்குள் வந்துவிட்டால், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்துவிட்டால் எல்லோரும் அள்ளி அரவணைத்து சேர்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி பாருங்கள். அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனது. முதலில் மனிதர்கள் வேறு ஒரு விதமாக பேசினவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விதமாக பேச ஆரம்பித்தார்கள். எனக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பேன். பாருங்கள், விடுகின்ற போது 3 மணி 4 மணி வரை கூட எல்லாம் நான் ஆராதித்திருக்கிறேன். ஆண்டவரை, நான் கண்ணீரால் ஆண்டோடைய பாதங்களை நினைத்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நான் என் கஷ்டத்தை சொல்லி அழவில்லை. ஆண்டவரை, நான் உங்களிடம் ஒப்பு கொடுத்த ஊழியத்தை எனக்கு நிறைவேற்ற இன்னும் வேலை வரவில்லையே, நான் உங்களுடைய ஊழியத்தை என் சிறு வயதிலே உங்களுக்காக என்னை அர்ப்பணித்தேனே, அது இன்று வரை செய்ய முடியவில்லையே ஆண்டவரே. எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எனக்கு எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் உங்களுடைய ஊழியத்தை செய்துவிட்டு தான் ஆண்டவரே நான் போக வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருந்தேன். சில வேளைகளே கஷ்டம் அதிகமாகும் போது நான் கேட்டிருக்கிறேன், அப்பா, இந்த உலகத்திலே என்ன இருக்கிறது, நான் எந்த கமிட்மெண்ட்டுக்காக இங்கே இருக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே கமிட்மெண்ட் கிடையாது, நான் வந்து விடுகிறேன் உங்களோடு, நான் அங்கே வந்தால் நிம்மதியாக இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லியெல்லாம் சில நேரம் துக்கத்தின் மிகுதியில் நான் அழுது இருக்கிறேன், புலம்பி இருக்கிறேன்.
பாருங்கள், நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று எத்தனையோ நாள் எழுதியிருக்கிறீர்கள். சில நாட்கள் ஒரு சத்தம் கேட்கப்படாது, ஒரு வார்த்தை மனை நோக்கி வராது, நிறைய நாட்கள் அமைதியாக. ஆனாலும் தேவனிடம் நான் காத்து கொண்டே இருப்பேன். பிறகு சில போதர்கள் மெசேஜ் மூலமாக பேசும்போது சில தேவ வார்த்தைகள் வரும், அதை எடுத்துக்கொள்வேன். சில பேர் தீர்க்க தரிசனமாக பேசுவார்கள், அதை நோக்கி வரும், எடுத்துக்கொள்வேன். ஆண்டவர் என்ன ஸ்ட்ரைட்டாக பேசியதே இல்லை பாருங்கள். அதனால் அதற்கு அப்புறம் 2019 முழுவதும் ஒரு நெருக்கத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் பயத்திலும் நான் கழித்தேன். ஆனாலும் ஆண்டவரை நான் விடவே இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், நிச்சயமாக தேவன் இதை விட பெரியவர், இதை எல்லாவற்றையும் விட அவர் பெரியவர் என்று சொல்லி எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. நான் அதை உறுதியாக பிடித்து கொண்டேன். பாருங்கள், திடீரென்று சொல்லி நான் தங்கியிருக்கிற இடத்தை விட்டு போக வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலை எனக்கு வந்தது. அந்த இடத்தில் இருந்தால் எனக்கு பிரச்சனைகள் வரும். என் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக என்னிடம் ஒன்றுமே இல்லாதனால் அந்த இடத்தை விட்டு நான் வெளியே போக வேண்டிய நிலைமை வந்தது. நான் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் கடந்து சென்றேன். என்னுடைய உறவினர்கள் வீட்டில் போய் நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் போய் தங்கியிருந்தேன். பாருங்கள், அவர்கள் சொன்னார்கள், வா, நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி சிறிது நாட்களில் பாருங்கள் அவர்களாலும் நிராகரிக்கப்பட்டேன். ஆனால் நான் போன இடத்திலெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தேன். கர்த்தர் நல்லவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்ற வார்த்தையை நான் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தேன். அவரை துதித்து பாடி வர்ஷிப் பண்ணி கொண்டே இருந்தேன். எனக்கு சான்ஸ் கிடைத்த போதெல்லாம் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை எல்லோருக்கும் பாசிட்டிவாக இருங்கள், பாசிட்டிவாக இருங்கள் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அப்போது என்னை பார்த்து சிலர் கேட்டார்கள், நீ இந்த நிலைமையில் இருக்கிறாய், உனக்கு ஆண்டவர் என்ன செய்து விட்டார், நீ எப்படி பாசிட்டிவாக பேசுகிறாய், உன்னால் எப்படி பேச முடிகிறது, நீ வணங்குகிற தெய்வத்திற்கு மனசாட்சி இல்லையா, ஒரு மனுஷன் இவ்வளவுதான் சோதிக்க வேண்டும் என்று இருக்கிறது, அதையெல்லாம் மீறி உனக்கு சோதனை கொடுக்கிற, நீ என்ன செய்ய போகிற, என் கண்கள் முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறோம், நீ எப்படி இதிலிருந்து மீண்டு வெளியே வருவாய் என்று கேட்டார்கள். பாருங்கள், அவ்வளவு பண தேவை, பணம் இருக்கும், ஒரு பக்கம் உடல்நிலை சரியில்லை, ஒரு பக்கம் பணம் இல்லை, கைகளிலே சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. நான் என்ன செய்வது என்று அவர்களிடம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். முதல்ல என்ன அந்த வார்த்தை கேட்டபோது நான் பிளாங்க் ஆகிவிட்டேன். அப்படி என்ன பதில் சொல்ல தெரியவில்லை. அப்போது ஆவியானவர் என்னோடு பேசினார். அப்போ நான் சொன்னேன், இந்த நேரத்திலே நான் தேவனிடம் உறுதியாக நிற்கிறேனா என்பதுதான் தேவன் என் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக இதை என்னை விட்டு கொடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் அவர் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன் என்று என்னை பார்க்கிறார். அவ்வளவுதான். நீங்கள் ஏன் அது தவறாக நினைக்க வேண்டும்? இது போன்று எத்தனையோ நாட்கள் என் வாழ்க்கை எத்தனை சூழ்நிலையில் கடந்து வந்த போது தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்படி இதிலிருந்து வெளியே தப்பிவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர்களிடம் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். பாருங்கள், நான் போன இடத்தில் எல்லாம் பிரச்சனைகள், உதவி செய்கிறேன் என்று சொன்ன எல்லாரும் நம்பிக்கை கொடுத்த அத்தனை பேரும் கைகள் எடுத்து விட்டார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, அடுத்து எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி இரவெல்லாம் அழுது கொண்டே இருப்பேன். ஒரே போராட்டம். ஒரு முறை உட்கார்ந்து ஆண்டவரிடம் போராடினேன். நீரனை ஆசீர்வதித்தாலும் என்னை போக விடேன் ஆண்டவரே, இந்த பூமி அதன் நிறைய உம்முடையது ஆண்டவர், உடைய கைகளில் எல்லா அதிகாரம் இருக்கும்போது நீர் எனக்கு தரமாட்டேன் என்று சொல்லி மற்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் ஏன் மனிதனை எதிர்பார்க்க வேண்டும் ஆண்டவரே, ஏன் என் உறவுகளை எதிர்பார்க்க வேண்டும்? நீர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறேன். நீர் தான் அவர்களை போஷிக்கிறவர். இந்த உலகத்தில் அத்தனை பேரும் போஷிக்கிற தேவன் நீர். நான் ஏன் மனிதனிடம் கையேந்த வேண்டும்? நீர் தானே இப்போ என்னோட அப்பாவா இருக்கிறேன். நீ என் அப்பா என்ற பிள்ளையோட தேவை சந்திக்க வேண்டாமா? நான் ஒருபோது யாரிடம் அவமானப்படக்கூடாது ஆண்டவரே, எந்த மனிதனும் கையேந்தக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி போராடினேன். நான் ஆண்டவரோட சண்டை போட்டுக்கணும். ஒரு இரவு முழுவதும் சண்டை போட்டேன் பயங்கரமாக. பிறகு அவர்கிட்ட சொன்னேன், தைரியமாக ஒரு வார்த்தை சொன்னேன். வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஏசப்பா, என் கைகளை பாருங்கள், என் கைகளை உங்களிடம் இப்படியே காட்டி சொன்னேன், ஆண்டவரே, நான் சரண்டர் செய்கிறேன். எல்லா மனுஷனும் இருக்கிற நம்பிக்கையை எடுத்து விட்டேன் ஆண்டவரே. இப்பொழுது என் கைகளில் நான் எந்த நம்பிக்கையில் ஆண்டவரே நான் உமக்கு நேராக விரிக்கிறேன் ஆண்டவரே. நான் இன்றைக்கு உமக்கு நேராக இந்த விரிக்கிற இந்த கரங்கள், ஏந்தி நிற்கிற இந்த கரங்கள் இனி மனிதர்கள் முன்பாக ஏந்தக்கூடாது ஆண்டவரே. நேர் என்ன செய்வாரோ எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற எல்லாரும் தங்களுடைய அவர்கள் மீது இந்த நம்பிக்கையெல்லாம் நான் எடுத்து விட்டேன். இங்கே இருக்கிற எல்லாரும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் உம்மால் முடியும் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. நான் சொன்னேன், இந்த ஊரில் இல்லை ஆண்டவரே, இந்த சொந்தங்களில் மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாட்டில் இல்லை, இங்கு யாரிடம் நான் உதவி கேட்ட யாரும் எனக்கு செய்யணும் சொல்லு, ஒருவர் கையிலிருந்து எனக்கு ஒரு நன்மை வேண்டாம் ஆண்டவரே. நீ தூர தேசத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி அனுப்பும் என்று சொல்லி இந்த பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கும், தூர தேசத்திலிருந்து உனக்கு உதவி. அதை சொல்லி நான் ரொம்ப அசால்ட்டாக, எனக்கு பாருங்க, எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது, நோ ஹோப். அப்படியே நான் நிற்கிறேன், நிராயுதபாணி என்று சொல்ல, அப்படி ஒன்றுமே இல்லாமல் நின்று கொண்டு என் கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே தெரியவில்லை. எனக்கு எத்தனை மெசேஜ் கேட்டாலும் எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் நமக்கென்று சில விஷயங்கள் நடக்கும்போது தான் தெரியும் அது எப்படி நடக்கிறோம் அதில் என்பதை.
அப்படி ஒரு நெருக்கத்தின் நேரத்தில் நான் ஒரு தைரியத்தை சொன்னேன். அப்படி ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லிவிட்டு, நீர் செய்யுங்க ஆண்டவரை, நான் எல்லா மனிதர்களுக்கு நம்பிக்கை என்று பிடுங்கி வேரோடு எடுக்கிறேன், நீங்கள் போதும் என்று சொல்லி நான் வந்து எனக்கு உதவி செய்கிறவர்கள் இடத்துல அடுத்த நாளிலே சொன்னேன். நீங்கள் யாருமே எனக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, எனக்கு ஒன்று தெரியும், தேவன் நினைத்தால் ஒரு நாளிலே இந்த இடத்துல என்னுடைய எல்லா தேவை சந்தித்து இந்த இடத்துல வெளியே கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேன். நான் மறுபடியும் நான் இருந்த இடத்திற்கு வருவேனா, நான் இருந்த வீட்டில் உள்ள பொருட்களை எடுப்பேனா, நான் என் கடன்களை அடைப்பேனா, என் வியாதி எதுவுமே எனக்கு தெரியாது பாருங்கள். நான் சொல்லிவிட்டு இன்னொரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு கடந்து போனேன். அவர்கள் வீட்டில் சில நாள் தங்கியிருந்து ஆராதித்து துதித்து அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு ஊழியத்தை செய்து உதவி செய்து அப்படி போனேன். கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தார் பாருங்கள்.